தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக எம்பி கட்சியிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக எம்பி கட்சியிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேனி மாவட்ட திமுக செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன். இவர் தேனி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர். இவர் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். இவர் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார். ஆண்டிப்பட்டி தொகுதியில் செல்வி ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பியதால் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிரதிபலனாக செல்வி ஜெயலலிதா தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கினார். இவர் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை செல்வாக்குடன் இருந்தார். ஆனால் தேனி மாவட்டத்தில் ஓபிஎஸும் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர். ஓபிஎஸ்ஸுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் 7ஆம் பொருத்தம். ஆனால் செல்வி ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை தங்க தமிழ்ச்செல்வன் செல்வி ஜெயலலிதாவின் ஆதரவால் அவர் கட்சியில் இருந்தார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இருவரும் அதிமுகவை கைப்பற்றி கொண்டதால் தங்க தமிழ்ச்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பக்கம் போய் சேர்ந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கட்சியில் இருந்து விலகினார். அதிமுகவில் அவர் இணைய விரும்பிய பொழுது ஓபிஎஸ் அதற்கு தடையாக இருந்தார். உடனடியாக அவர் திமுகவில் இணைந்தார். திமுகவின் மாவட்ட செயலாளரானார். தற்பொழுது திமுக தேனி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். ஓபிஎஸ்ஸுக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் 7ஆம் பொருத்தம். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் தற்பொழுது திமுகவுக்குள் நுழைந்துள்ளார். இது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அவருக்கு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியும் சபாநாயகர் பதவியும் வழங்கப்படுவதாக உள்ளது. ரவீந்திரநாத்துக்கு இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. துணை முதலமைச்சராக கூட பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தங்க தமிழ்ச்செல்வனுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துள்ளது. கட்சியிலிருந்து விலகலாமா என்று யோசித்து வருகிறார். தன்னுடைய தாய் கழகமான அதிமுகவில் போய் இணையலாமா என்று யோசித்து வருகிறார். தங்க தமிழ்ச்செல்வனின் வருகையை எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.